ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜின்களை பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஜின்களை பற்றி பெரும்பாலும் முஸ்லிம்ஸ் தான் பேசுவாங்க. நம்ம இந்துக்கள் சைடில் அந்த ஜின்களை பற்றி அவ்வளோக்கா பேசுகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஜின்களை நம்புறதில்லை. ஏன்னா பேய் பிசாசு முனிகள்னு தான் நம்ம நம்பிகிட்ருக்கோம். இந்த ஜின் அரபு நாடுகளில், அதாவது இஸ்லாம் மதத்தை தழுவக்கூடியவர்கள் ஜின்னை ஒரு தெய்வமாக வழிபட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில ஆட்கள் ஜின் ஒரு சாத்தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம்தான் அதை மக்கள் வழிபடுறதை நிறுத்தினாங்க. நம்ம இந்து மதத்தில் முனிகள் பிசாசுகள்னு சொல்கிற மாதிரி இஸ்லாமிய மதத்தில் ஜின்கள்னு சொல்லுவாங்க, கிறிஸ்துவ மதத்தில் சாத்தான்னு சொல்லுவாங்க. இவ்வளவு தான் வேறுபாடுகள். ஆனால் ஜின்களை இஸ்லாம் மதத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமியர் புனிதமாக கருதக்கூடிய குரானில் அதிகமாக ஜின்களை பற்றியும் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா, இஸ்லாமிய மக்கள் நபிகளை வணங்குறாங்க. ஆனால் நபிகள் பிறப்பதற்கு முன் அல்லாஹ்வான கடவுள் ஜின்களை படைச்சிருக்கிறாரு. இஸ்லாமிய மக்கள் ஜின்களை கடவுளாக வழிபட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பின்பு நபிகள் பிறந்து இஸ்லாமிய மக்களுக்கு அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நமக்கு கடவுள் அப்படின்னு புரிய வச்சிருக்கிறாங்க. அல்லாவை தவிர எந்த ஒரு கடவுளையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் நபிகள். எதற்காக முகமது நபிகள் பிறப்பதற்கு முன்பு ஜின்களை வழிபட்டார்கள்னு சொன்னாங்கன்னா, ஜின் 2 விதமாக இருக்குது. ஒன்று நல்ல ஜின், இன்னொன்று கெட்ட ஜின். இஸ்லாமிய மக்கள் கெட்ட ஜின்கள் கிட்டேருந்து தப்பிக்க இந்த நல்ல ஜின்களை கடவுளாக வழிபட்டு வந்திருக்கிறார்கள்னு சொல்லப்படுது. தற்போது 2026 இந்த ஆண்டு கூட அரபிய நாடுகளில் ஜின்கள் இருக்குன்னு பெரிய பங்களாக்களை கூட பூட்டி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மனிதன் அல்லாஹ்வான கடவுளை எந்த அளவுக்கு வணங்குகிறார்களோ அதை விட பல மடங்கு ஜின்கள் அல்லாவை வழிபடும்னு சொல்கிறாங்க. ஜின்களை பற்றி இந்து மதத்தினருக்கு புரியும்படி சொல்லணும்னா, அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தான் ஜின் இஸ்லாமிய மக்களுக்கு. நம்ம ராஜராஜ சோழர் ஜின்களை தன்வசம் வச்சிருந்தாருன்னு சொல்லப்படுதுங்க. தஞ்சை பெரிய கோவில் மிகவும் பழமையான கோவில். மன்னர்கள் காலகட்டத்தில் கட்டப்பட்டது. அந்த கோவிலின் மேல் உச்சியில் 20லிருந்து 25 டன் கல் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் யானையை வச்சு ஒரு சில வேலைகளை முடிச்சிருந்தாலும் இந்த 25 டன்கள் எப்படி அவ்வளோ உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கும்னு கேள்விக்குறியாதாங்க இருக்குது. இந்த 25 டன்கள் ஜின்களை வச்சு அந்த காலத்தில் பெரிய கோவில் உச்சியில் பொருத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க. ஜின்கள் கிட்டத்தட்ட 60லிருந்து 65 அடி உயரம் வர வளரும்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் அதற்கு குடும்பங்கள் இருக்குன்னு மக்கள் கண்களுக்கு தெரியாதுன்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கு. கரிகால சோழன் திருச்சியில் உள்ள கல்லணையும் ஜின்களை வச்சு கட்டப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிடத்திற்கு 2 லட்சம் கன அடி நீர் அந்த காவிரி ஆற்றில் போய் கொண்டிருக்கும். தற்போதுள்ள ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஒவ்வொரு டன் கொண்ட கல்களை வச்சு பசை போன்ற மண்களை வச்சு பூசப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுகிறார்கள். ஆனாலும் இது எப்படி சாத்தியம்னு அவர்களுக்கும் புரியாத விடையாகத்தாங்க இருக்குது. 200-300 கல்களை கொண்டு இந்த கரிகால சோழன் அந்த கல்லணையை கட்டப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லப்படுது. பழைய அமானுஷ குறிப்பேடுகளில் சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த ஜின்களை பொறுத்தவரை மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி கொண்டதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஜின்களை வச்சு தான் கரிகால சோழன் அந்த கல்லணையை கட்டியிருக்காருன்னு பழைய குறிப்பேடுகளில் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்து மதத்தை தழுவக்கூடிய மக்கள் யாருக்காவது பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் வந்தது யாருன்னு கேட்பாங்க. பேய் பிடிச்சவரோன்னா உன்னோட குடும்பத்தில் ஒரு ஆள்னு சொன்னால் உடனே இந்து மக்கள் நம்பிடுவாங்க. ஏன்னா அவர்களும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்து அவங்கள அந்த உடலில் இருந்து வழி அனுப்பி விட்டுருவாங்க. அதாவது உடல்லேருந்து பிரிச்சிருவாங்க. இவர்களும் தன்னோட குடும்பத்தில் இறந்த பின் வந்தவர்களை திருப்தி பண்ணிட்டோன்னு நினச்சி பூர்த்தி அடைவாங்க. ஆனால் இஸ்லாமிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறந்த பின் அடக்கம் செய்யப்பட்ட பின் எவரும் பூலோகம் வருவதில்லை, அவரவர் குடும்பத்தை சந்திப்பதில்லை. பேய் பிசாசு இதுபோல் வேணும் நினைக்கிறத வாங்கி கொள்வது பேய்கள் அல்ல, உன் உறவினரும் அல்ல, ஜின்கள் தான்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் தன்னோட வீட்டை எப்பொழுதும் அல்லாவின் பார்வையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா கெட்ட ஜின் வந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும், நிம்மதி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய நோன்பு நாட்களில் ஜின்கள் அடைக்கப்பட்டிருக்கும்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் எந்த உணவு எடுத்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹீம்னு சொல்லி தான் சாப்பிடுவாங்களாம். எவ்வளவு பசியாக இருந்தாலும் அந்த வாக்கியம் சொல்லி அந்த உணவை அருந்தும் பொழுது வயிறு நிறையப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. நல்ல ஜின்கள் நம்ம குடும்பத்தில் நம்ம வீட்டிலேயே வசிக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் கெட்ட ஜின்கள் பாத்ரூமில் தான் அதிகமாக இருக்கும் அல்லது மலைகளில் இருக்கும்னு சொல்லப்படுறாங்க. கெட்ட ஜின்னுக்கு இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா, கெட்ட ஜின்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது.
நல்ல ஜின்களுக்கு ஈக்குவலாக சக்தி இருந்தாலும் அவங்க நம்மளை எதுவும் பண்ணுறதில்ல. கெட்ட ஜின்கள் தான் நம்மளோட மைண்டை மாற்றி நம்ம செத்து போகிற அளவுக்கு கூட தூண்டிவிட்டு நம்மளை மரணச்சடையும்னு கூட சொல்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள் பொதுவாக ஜின்களை வழிபடவே மாட்டாங்க. பள்ளிவாசலுக்கு போய் அல்லாவோட தொழுகையை தான் முழுக்க முழுக்க அவங்க நம்புகிறாங்க. வெள்ளிக்கிழமைகளில் அவங்க ஒரு நேரத்துக்கு 4 நேரம் 5 முறை கூட தொழுவதை வழக்கமாக வச்சுருக்குறாங்க. இஸ்லாமிய மக்கள் எப்போவுமே நல்லவங்க தான். நம்ம அவங்கள ஒதுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது? அவங்களுக்கான கடவுளை தேர்ந்தெடுத்து வணங்குறாங்க, நம்ம நம்மளுக்கான கடவுளை தேர்ந்தெடுத்து வணங்குறோம். நான் என்னோடய லைஃப்பில் ஜின்னால் ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவம் இருக்குது. அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல இருந்தோம். அது என்னோடய அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்த ஊர். அந்த ஊரில் இருக்கும்போது எங்கள் அக்கா குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியலை, சீரியஸ் கண்டிஷன் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் இருந்திருந்தால் அந்த பிள்ளை இறந்தே போயிட்டுருக்கோம், அந்தளவுக்கு இருந்தது. ஒருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இவளை கூட்டிகிட்டு போங்க நான் சொல்கிற இடத்துக்குன்னு சொல்லி அந்த பகுதியில் ஒரு இடத்த சொன்னாங்க. நாங்கள் இவளை தூக்கிட்டு தான் போனோம். நடக்க முடியலை. ஆனால் பிள்ளைக்கு வயசு கிட்டத்தட்ட 4 வயசாகிடுச்சு. ஆனால் நடக்க முடியலை. அவ்வளோ ஃபீவரில் இருக்கா, முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நாங்கள் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். அங்கே ஒரு வயசானவர் தான் இருந்தார். அவருக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லி ஒரு கால் முட்டிக்கு கீழே எடுத்துட்டாங்க. ஸோ அவர் தொழுதுட்டு இருந்தார். நாங்கள் போகிற டைமில் ஈவினிங் டைமில் தான் போனோம். தொழுதுட்டு இருக்கும்போது நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ணாமல் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டோம். அவர் இப்படி கையை இப்படி காமிச்சார், போய் உட்காருங்கன்னு. நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னே அரபில் தான் தொழுதுட்டு இருந்தார். நாங்கள் போய் ஒரு 2 செகண்ட் கூட இல்லை, தமிழில் தொழுக ஆரம்பித்தார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இவங்களுக்காக மட்டும் தொழுகலை, இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் தொழுகிறாங்க அப்படின்னு. தொழுகையை முடிச்சுட்டு அவர் ஒரு ஃபோன் பண்ணார். ஒரு நபர் வந்தார் உள்ளார. அவர் பார்க்குறதுக்கு ஹைட் அண்ட் வெயிட்டாக இருந்தார். அவர் அந்த தொழுதுட்டு இருந்த பெரியவரோட பையன். அப்போது அவங்கக்கிட்ட இந்த ஒயிட் கலர் டைல்ஸ் பட்டர் கலரில் இருக்கும், அந்த டைல்ஸ் இருந்தது. என்கிட்ட அட்ரஸ் சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அக்கா வீட்டு அட்ரஸ் தெரியாது. ஸோ அக்கா தான் அட்ரஸ் சொன்னான். அட்ரஸ் சொல்லி மாமா பேர், அக்கா பேர், தெருவு, அந்த டோரு, எந்த இடத்துல வீடு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். கண்ணை மூடி அவர் அந்த இடத்துல என்ன பண்ணார் எனக்கு தெரில. கண்ணை மூடிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் கரெக்டாக சொன்னார். உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோவில் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு கீழே ஒரு கிணறு இருக்குது, உங்கள் வீட்டுக்கு பின்னாடி வாழை மரத்தோப்பு இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டாக குறித்து சொன்னார். எனக்கு ஷாக்கு, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்புறம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, அதாவது வயிற்றில் குழந்தையோட எரிஞ்சு போன பெண்மணி இந்த குழந்தைய மாலை 6 மணிக்கு மேலே பயமுறுத்திருக்கு. நீங்கள் இந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த வழி கிராஸ் ஆகும்போது இந்த குழந்தைய அந்த பெண்மணி பயமுறுத்திட்டா. ஸோ இந்த குழந்தை இப்போது உயிருக்கு போராடிட்டுருக்குன்னு சொன்னார். எங்களுக்கு அழுகியே வந்துருச்சு. என்னடா இது இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. டக்குன்னு தான் பக்கத்தில் இருந்த தன்னோட பையனை வெளியே வான்னு சொன்னார். ஆனால் அவர் உட்காந்து தான் இருந்தார். ரூம்குள்ளார தான் நாங்கள் 4 பேருமே இருக்கிறோம், குழந்தையோட சேர்த்து 5 பேர். வெளியே வான்னு சொன்னார். அவர் ஒரு மாதிரி உடம்பை முறுக்கிட்டு அது ஒரு மாதிரி இருந்தது. என்னால் அப்போ தான் உணர முடிஞ்சது, ஜின்னுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு சவுண்டோடு வந்தது. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வீட்டுக்கு போன இடத்துல தடங்களாக ஒரு பெண்மணி நிற்கிறா, அவள் நெருப்போடு இருக்கா, வயிற்றுல குழந்தையோடு இருக்கா, இந்த குழந்தை பக்கத்தில் அவள் தான் இப்போ நின்றுட்டுருக்கா அப்படின்னாங்க. எங்களுக்கு பயம். குழந்தைய கையில் தான் வச்சுருக்கோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைய கீழே படுக்க வைங்கன்னாங்க. குழந்தைனால அழுக கூட முடியலை. ஏன்னா அவளோட உடல் முழுக்க நெருப்பாக கொதிக்குது அப்படியே. அப்போ அந்த ஜின்னு அந்த குழந்தைய கையில் தூக்கி ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உடல் முழுக்க மந்திரத்தை சொல்லி ஊதி விட்டாங்க 3 முறை. அதுக்கப்புறம் அந்த ஜின்னு தன்னோட மடியில் வச்சு அந்த குழந்தைய ஒரு 5 நிமிஷம் அளவிடாமல் தூங்க வச்சார். அதுவரை அந்த குழந்தை 2-3 நாட்களுக்கு மேலே தூங்கலை. ஆனால் அந்த ஜின் மூலமாக வெளிப்பட்ட அந்த நபர்கிட்ட போய் அழகாக படுத்து தூங்கிட்டு இருந்தா. அவள் அம்மா கையில் கூட தூங்கலை, அந்த ஜின் உருவெடுத்தாரில் அவர் கையில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதற்கு பின்பு அவங்க ஒரு தாயத்தை கொடுத்தாங்க. அந்த தாயத்தை பாப்பாவுக்கு கையில் ஒன்று, இடுப்பில் ஒன்று கட்டி விட்டாங்க, கழுத்தில் ஒன்று கட்டி விட்டாங்க. இன்னொரு தாயத்தை கொடுத்து என்னோடய அக்கா கிட்ட நீ இதை இடுப்பில் போட்டுக்கோ அப்படின்னு. ஏன்னா அக்கா ரொம்ப பயந்த சுபாவம். இப்போ பாப்பாவுக்கு இப்படி இருக்குன்னு தெரிஞ்சனால அந்த பொண்ணு அவங்க வீட்டு சைடு நடமாடுது, இறந்து போன பொண்ணு நடமாடுதுன்னு தெரியவும் அக்கா ரொம்ப பேடிச்சு போயிட்டா. அதனால் அவளுக்கும் ஒரு தாயத்தை கொடுத்தாங்க. ஆனால் என்ன பார்த்து அவங்க வார்ன் பண்ணாங்க, இங்கே பாரு நீ பண்ணுறது சரியில்லை, உன் வாழ்க்கைக்கு அது சரி வராது அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா அந்த டைமில் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது பெருசாக எடுத்துக்கல.
இது வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பாப்பாவை நாங்கள் தூக்கிட்டு போனோம். அவரை பார்க்க போகும்போது ரிட்டன் வரும்போது பாப்பா எங்கள் கூட நடந்து வந்தா. இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை. அப்போ தான் நாங்கள் சாக்லேட் கடைக்கு வேலைக்கு போயிட்டுருந்தோம். அவங்கக்கிட்ட போய் அவங்க எங்கள் ஓனரும் அவங்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, இஸ்லாமிய மதத்தை தழுவக்கூடிய ஒருத்தர் தான். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, அவங்க பவர்ஃபுல், அவங்க பையனோட உடம்புல ஜின்னை இறக்கியிருக்கிறாங்க. அந்த ஜின் வந்து நல்ல ஜின், அது வந்து எல்லாத்துக்கும் நன்மைகளை மட்டுமே பண்ணும். ஸோ அவங்க ஜின்னை வச்சு தான் அந்த தொழில் பண்ணிகிட்ருக்குறாங்க, கெட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் 4 எலுமிச்சம்பழம் ஒரு 25 ரூபா காணிக்க தான் வச்சோம். தாயத்துக்கு ஒரு 100 ரூபா வாங்கினாங்க, அவ்வளோதான். இந்த அமௌண்ட்டிலே பாப்பா ரெக்கவர் ஆகிட்டா. இது உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியலை, பட் இது என்னால் நம்ப முடிஞ்சது நேரில் பார்த்ததுக்கு அப்புறம்தான். அப்போது நான் அந்த அக்காவை பார்த்து என்ன கேட்டேன்னா, இல்லைக்கா அந்த அண்ணா ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தார், ஆனால் வெயிட்டாக இருந்தார், நார்மலாக ஹைட்டுக்கேற்ற வெயிட்டில் இருந்தார். பட் அந்த ஜின்னை அவங்க கூப்பிட்ட உடனே அவர் ரொம்ப எதுவும் பலூனில் காற்றடிச்சு விட்ட மாதிரி பொசு பொசுன்னு ஆகிட்டார். ஒரு மாதிரி சவுண்டை கொடுத்துட்டு முட்டி போட்டு நின்னாருக்கா, உடம்பே ஒரு மாதிரி முறுக்கி நின்னார் அப்படின்னு. ஜின்கள் அப்படி தான் பண்ணும். அவங்க வீட்டில் ஜின்னுக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த பையனோட உடம்புல ஜின்னு எப்போல்லாம் சாப்பிட கேட்குதோ அப்போல்லாம் அந்த ஜின்னுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அந்த பையனோட உடம்புல இருந்தே அந்த ஜின் அந்த சாப்பாடுகளை எடுத்து சாப்பிடும் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், மேபி அந்த அண்ணா இறந்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நபரோட உடலில் இருக்க ஜின் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் அடுத்து எந்த நபர் இருக்காரோ அவரை வந்து பொசஸ் பண்ணி அவங்க உடம்புல இருந்துக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் அவங்க வம்சாவளியாக ரெகுலராக அப்பாவுக்கு அப்புறம் மவனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஜின்களை வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒயிட் மேஜிக்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இஸ்லாமிய மதத்தினர் ஒரு சிலர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா டாப்பில் போய் நிற்பாங்க. அப்படி இருக்க ஒரு சிலர் வந்து ஜின்களை, அதாவது நல்ல ஜின்களை தன்னோட வசம் வச்சுருக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜின்கள் அவங்க கேட்குற எல்லாத்தையும் கொடுக்குது. அதாவது நகையாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், அவங்கள தேடி வர்ற அளவுக்கு வச்சுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது என்னோடய கண்ணுபடவே இந்த விஷயங்கள் நடந்தது. நீங்கள் கோஸ்ட் வீடியோஸ் அதிகமாக பார்க்குறவங்களா இருந்தால் தெரியும். இந்த சேனல் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. கரூர் ஃபயாஸ் தமிழன், ஷிம்ப்ளி ஷரத், இவங்க 2 பேரோட சேனல்லையுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு பேய் வீடியோ எடுக்க போகிறாங்க. அது ரொம்ப பிரம்மாண்டமான பேய் பங்களாவோ வீடாவோ இருக்கட்டும், அவங்களால அங்கே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா உடனே அவங்க ஏதோ ஒரு ஜின்னை வர வச்சு அவங்க மூலமாக அந்த இடத்துலேருந்து அவங்க தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜின் மூலமாக தான் அங்கே இருந்த பேயை கண்ட்ரோல் பண்ணிட்டு கூட வந்திருக்கிறாங்க. நான் அவங்க வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபயாஸ் வந்து ஃபஸ்ட் டைம், அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பித்த டைமில் ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அங்கே ஒரு பெண்ணோட ஜின் இருக்கும். அப்போ வந்து அது தனிமையில் தான் இருக்கும். அந்த ஜின்னுக்கு ஃபயாஸ் தமிழன் ஒரு சில உணவுகளை கொடுத்துட்டு, நான் எப்போ கூப்பிட்டாலும் 3 முறை ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல்னு கூப்பிடுவேன், நான் எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு நீங்கள் உடனே ஹெல்ப் பண்ண வரணும் அப்படின்னு கேட்பாங்க. சரி வரேன் அப்படின்னு அது வாக்குறுதியும் கொடுத்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோஸில் ஃபயாஸ் தமிழன் ஏஞ்சல் ஏஞ்சல் ஏஞ்சல்னு கூப்பிட்ருக்கிறாரு. அந்த ஏஞ்சலோட, அதாவது அந்த ஏஞ்சல் ஜின்னும் ஃபயாஸ் தமிழனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது. இதை நீங்கள் அந்த வீடியோஸில் போய் பார்க்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கொடுக்குற ஒரு சின்ன உணவுக்கு அது என்றைக்குமே நமக்கு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சவரை ஜின்னை பற்றி நான் நல்லா தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். இஸ்லாமிய மதத்தினர் யாரும் இருந்தீங்க அப்படின்னா, என்னடா இவ மதத்தை அதிகமாக இது பண்ணுறா அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு விரிவாக்கமாக சொல்ல தெரியலை, ஸோ நான் இதை எப்படி சொல்லிட்டேன். ஐ எம் வெரி சாரி உங்களை கஷ்டப்படுத்திருந்தேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு பதிவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் உங்கள் நித்யா. டாட்டா பை பை, டேக் கேர்.